ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஷஃபி. இன்றைக்கி எந்த போயத்தோட சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வின்டர் இன் லோயர் கனடா. இது எழுதினவர் சாண்டிஸ் ஓ கிராடி. இப்போ ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். சாண்டிஸ் ஓ கிராடியோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா சாண்டிஸ் ஜேம்ஸ் ஓ கிராடி. இவர் செப்டம்பர் 1846 பிறந்திருக்காரு. அதே மாதிரி மே 18, 1928 இறந்திருக்காரு. இவர் ஒரு ஐரிஷ் ஆத்தர், ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஹிஸ்டோரியன். இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா த எமிக்ரண்ட், எ போயம் இன் 4 cantos. இது எப்போ எழுதியிருக்காங்க அப்படின்னா 1842. அடுத்து இயர்லி பார்டிக் லிட்ரேச்சர் ஆஃப் அயர்லாண்டுன்ற போயமை 1879 எழுதியிருக்காரு. இப்போ இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம். வின்டர் இன் லோயர் கனடா சாண்டிஸ் ஓ கிராடியால் எழுதப்பட்டது. இந்த போயம் எதை அனலைஸ் பண்ணுது அப்படின்னா கனடியன் லிட்ரேச்சர் அனலைஸ் பண்ணுது. இந்த கடுமையான குளிரை அலட்சியப்படுத்தின ஐரோப்பிய வாழ்க்கையோட வேறுபடுத்தி காட்டுது. கனடானாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அங்கே -டிகிரியில் இருக்கும். ஸோ எப்பயுமே ஸ்னோ அதிகமாக இருக்கும், எப்பயுமே சில்லுனே இருக்கும். இந்த போயமில் விவிட் இமேஜரியை யூஸ் பண்ணி அங்கே உள்ள கோல்ட் அண்ட் ஃபாரஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு ஆத்தர் சொல்லுவார். அதுக்கப்புறம் அங்கே உள்ள லேண்ட்ஸ்கேப் பற்றியும், கொலோனியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, மைக்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றியும், மைக்ரேஷன் பீப்புள் எப்படியெல்லாம் சஃபர் பண்ணாங்க, இண்டிஜினஸ் பீப்புள், அங்கே மைக்ரேட் ஆகி வந்த பீப்புள், இவங்க 2 பேர்த்துக்குள்ள லைஃப் எப்படிலாம் இருந்தது அப்படின்றத மாதிரியும், அங்கே உள்ள செட்டிலர்ஸை கமாண்ட் பண்ணதை பற்றியும், அந்த லேண்டில் எப்படி ஸ்ட்ரகிள்ஸோடு அவங்க சர்வை பண்ணாங்க அப்படின்றத பற்றியும் இந்த போயமில் சொல்கிறாரு. அடுத்து போயம் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துடலாம். இந்த போயம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த உறைஞ்சு போன சீனரியை பார்க்கும்போது அதோட ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும், அங்கே செட்டிலர்ஸ் ஆகிறவங்களோட ஹார்ட்ஷிப் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றியும், இந்த போயமில் போயட்டோடைய கிரிட்டிக்கல் வியூ எப்படி இருந்தது, கிளைமேட் எப்படி இருந்தது, அங்கே உள்ள பீப்புள்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும், அங்கே இருந்த ஒரு ஹார்ஷ் வின்டர் லேண்ட்ஸ்கேப் பற்றியும், அங்கே இருந்த அன்கண்ட்ரோலபிள் கிளைமேட் பற்றியும், இன்ஹாஸ்பிட்டபிள் பீப்புள்ஸ் பற்றியும் சொல்கிறாரு. அப்புறம் இமிக்ரெண்ட்டுக்கும் நேட்டிவ்ஸ்க்கும் என்ன மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. அப்புறம் இந்த போயமை 4 சப் டாப்பிக்காக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த ஹார்ஷ் ரியாலிட்டி. அங்கே உள்ள ஒரு ரியாலிட்டி எவ்வளோ ஹார்ஷாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லோயர் கனடா மட்டும் இல்லை, சைபீரியன் கூட இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு இந்த போயமை தொடங்குறாரு. அப்புறமா ஒரு ஆங்கில நண்பரை நேரடியாக சொல்லி அவர் வீட்டுக்கு போயிருக்கணும், அவர் வீடு திரும்பி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. லோயர் கனடா ஒரு உற்பத்தி செய்யாத இருண்ட காடுகள் இருக்கிற ஒரு ஏழை பூமி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஊரில் ஓ கிராடி விவசாயம் பண்ணுறதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஊர் அது அப்படின்னு சொல்லி அந்த ஊரை சொல்கிறாரு. ஏன்னா அங்கே அவ்வளோ பனி தான் இருக்குது, எல்லாமே ஃபுல்லாகவே பனிக்கட்டியாக இருக்குது. அதனால தான் ஆத்தர் அப்படி சொல்லியிருப்பாரு. அங்கே இருந்த அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் சில்னஸ் ஒரு பழுப்பு நிற முயலை கூட வெள்ளையாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறாரு. இது இயற்கைக்கு மாறாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த டாபிக் த பியூட்டிஃபுல் டிசப்ஷன். இப்போது ஒரு இடத்துல ஃபுல்லாகவே வெள்ளையாகவே அப்படியே ஸ்னோ என்ன கலரில் இருக்கும், வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த நாடு ஃபுல்லாகவே வெண்மை நிறத்துலேயே இருக்கிறதுனால அதை ஒரு பிரகாசமான வானத்திற்கு ஒப்பிட்டு கவிஞர் கற்பனை செய்கிறாரு. ஆனால் இது ஒரு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு தொலைதூர அழகு தான், இது ஆறுதல் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாரு. கசப்பு அப்புறம் விலங்கிகள், இது மாதிரி பறவைகள் கொஞ்ச நேரம் போடனால உயிர் பிழைக்கிறதுன்னு சொல்கிறாரு. ஆனாலும் அங்கே அடிக்கிற காற்று அந்த பனியால் மூடி அப்படியே மறைச்சிடுது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு ஏரி இருக்குது, ஆனால் அது எவ்வளோ நாள் ஆனாலும் அது உருகவே இல்லை, ஏரியாவே இல்லை, அது அப்படியே உறைஞ்சி போய் பனிக்கட்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வெயில் வருது, ஆனால் அதுவும் தற்காலிகமாக தான் இருக்குது, ரொம்ப எப்பயுமே வெயில் அடிச்சிட்டே இல்லை, எப்போயாச்சும் வருது போகுது அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த வெப்பம் அவங்கள அந்த பனிக்கட்டிக்குள்ளேயே தான் சிக்க வைக்கிறதே தவிர அதுலேருந்து அவங்கள மீட்டு எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டாபிக் தி ஸ்லைஸ் ரைட் அண்டு வைட்டாலிட்டி. அங்கே ஒரு உற்சாகமான காட்சி ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த பனிப்பாதையில் வேகமாக ஒரு சரக்கு வண்டி சவாரி செஞ்சுட்டு வருது அப்படின்றாரு. அந்த வண்டி ஒரு சக்தியை எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு லைன் கொடுத்து சொல்கிறாரு, உன் நெருப்பில் இருக்கும் கனடியன் அல்லது தன் குவளையுடன் குழந்தைகளுடன் அமர்ந்திருக்கிறான். இந்த பாடலை ரோம உடை அணிந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் ரொம்ப வறுமையை தாங்கி கொள்வதையும், நிறைய மணிகளுடன் சரக்கு வண்டிகளை பயணிப்பதையும், அதை பற்றி கொண்டாடுவதையும்,
அதை நினச்சி துக்கப்படுவதையும் காட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. இது வாழ்க்கையில் மக்கள் அந்த இடத்துல எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுதான் இருக்குது. அடுத்த டாபிக் நேச்சுரல் பவர் அண்டு கொலோனியல் ஸ்ட்ரகிள். இந்த கவிதை காலனைஸ்டு பீப்புள்னால இன்னும் போராடிட்டு தான் வருது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இயற்கையும் நிலையற்ற உயிர் சக்தியும் வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த செல்ஃபிஷ் மைண்ட் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஃபேர் பாலிசியை க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. அங்கே என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட்னாலேயும் அந்த கிளைமேட் சேஞ்ச்னாலேயும் அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுறாங்க, ஒரு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனாலையும் அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மேஜராக பார்த்தோம் அப்படின்னா இதில் நேட்டிவ், இமிக்ரண்ட், செட்டிலர் அப்படின்ற அந்த 3 பேரை பற்றியும் அங்கே அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அந்த நாடு எப்படி இருந்துச்சு, ஒரு பேர்டு கூட இல்லை, எல்லாமே ஃபியூனரலாக இருந்தாலும் சரி, பர்த்டே வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே சாங்கே பாடுறாங்க, அங்கே உள்ள மக்கள்லாம் மேன் ஈட்டராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓவராலாக கனடாவில் உள்ள அந்த வின்டர் கிளைமேட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு தீம்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தீம் நேச்சர் ஸ்டெபிலிட்டி, அந்த இயற்கையோட மலட்டுத்தன்மையை பற்றி சொல்கிறாரு. செகண்டு அங்கே உள்ள கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எப்படிலாம் இருக்குது, ஒவ்வொரு சீசனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும். தேர்ட் ஹியூமன் அடாப்டேஷன், அங்கே உள்ள ஹியூமன் அந்த கிளைமேட்டை, அங்கே உள்ள அந்த சில்னஸை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும். அங்கே இமிக்ரெண்ட் ஆன பீப்புள் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும். ஃபிஃப்த்து யூனிட்டி விஷன், அங்கே உள்ள எப்படி ஒரு ஒற்றுமை பார்வை இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் சொன்னார். இப்போ நம்ம இந்த போயத்தோடைய கன்க்ளூஷன் பார்த்துடலாம். இது ஒரு கனடியன் பூமியை பற்றி தொடங்கி சமத்துவம் பற்றியும் இந்த உலகத்தில் நடக்கிற கருத்துக்களை சொல்கிறத பற்றியும் முடியுது. இது நம்ம நேட்டிவ் பிளேஸை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன மாதிரி அடாப்டேஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ நம்மளே ஒரு இடத்துல நம்ம நேட்டிவ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போதே கண்டிப்பாக அங்கே நிறைய விஷயம் சேஞ்சஸாக தான் இருக்கும். லாங்குவேஜ் மாறி இருக்கும், பீப்புள்ஸோட பிஹேவியர் மாறி இருக்கும், கல்ச்சர் மாறி இருக்கும், கிளைமேட் மாறி இருக்கும், இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதில் நமக்கு மெயினாக ஆத்தர் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே உள்ள கிளைமேட் சேஞ்சஸை பற்றியும் அங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காரு. அந்த லோயர் கனடாவில் உள்ள பயங்கரமான ஒரு டேஞ்சரஸான கிளைமேட்டிக் அந்த ஸ்னோவை பற்றியும் சொல்லியிருக்காரு. அடுத்து அந்த லோயர் கனடாவில் இருக்கிற இயற்கையை பற்றியும், அங்கே உள்ள மனிதர்கள்ட்ட எப்படி பாகுபாடு இருக்குது, அந்த யூனிட்டி இல்லாமல் இருக்கிறது, எப்படி இடம்பெயர்ந்து இப்போ வேறு ஒரு இடத்துல இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா அந்த பீப்புளை அங்கே ஏற்கனவே இருக்கிற பீப்புள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இண்டிஜினஸ் பீப்புள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இமிக்ரெண்ட் பீப்புள் இன்னொரு செட்டிலர்ஸையோ இல்லை நேட்டிவ் பீப்புளையோ, இல்லை செட்டிலர்ஸ் நேட்டிவ் பீப்புளையோ இமிக்ரெண்ட்டையோ எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. இந்த போயமில் அடிப்படையாக இந்த ஆத்தர் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, கிளைமேட்டிக் சேஞ்சஸை பற்றியும் சகிப்புத்தன்மையே இல்லாத மக்களை பற்றியும் சொல்லியிருக்கிறதுனால நிறைய பேர் அவரை விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை முடிக்கிறாரு. இந்த போயம் சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching. Please subscribe my channel.